கண்டுபிடிச்சு அவன் மூஞ்சிலே நங்கு நங்குன்னு 4 குத்து குத்துனாதான் என் ஆத்திரமே அடங்கும் பாஸ். ஓகே ஓகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வா நில்லு குத்து. பாஸ் புரியல பாஸ். இல்ல அந்த கையை வச்சு என் மூஞ்சில குத்து. பாஸ் நான் எதுக்கு பாஸ் உங்களை அடிக்கணும்? நீ இந்த ஆக்சிடென்ட்னு சொன்னல? ஆமா பாஸ். அத பண்ணதே நான் தான். என்னது நீங்களா? ஆமாயா. சார் சக்தி மேடத்துக்கு என்னாச்சு சார்? அது ஒண்ணும் இல்லைங்க, கார்ல ஏறி உட்காரும் போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, கால்ல அடிபட்டுருச்சு அவ்வளவுதான். ஐயோ அடி பலமா பட்டுச்சா சார்? இல்ல சின்ன அடிதான். 2 டேஸ்ல ஆபீஸ் வந்துருவாங்க. பாஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது பாஸ். ஒரு மனைவி கார்ல ஏறுறாங்கன்னா அவங்கள பத்திரமா கார்ல உட்கார வச்சுட்டு அப்புறமா காரை எடுக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு காரை எடுத்திருப்பீங்க, அதான் இப்படி நடந்திருக்கு. பாவம் சக்தி மேடம், அவங்க வழி தாங்க மாட்டாங்களே, இப்ப எப்படி இருக்காங்களோ என்ன பண்றாங்க. என்ன ரொம்ப ஓவரா பாசத்தை பொழியிற? ஆமா பாஸ், உங்களுக்கு தான் பொண்டாட்டி மேல கவலையே கிடையாது. ஆனா அவங்க எனக்கு பாசமா 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 தானே. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம், அவங்க மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுல என்ன தப்புன்ற? டேய் என்ன ஏத்தி விடுறிய? எது சரி தப்புங்கிறத என் கேபின்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். வா வா. ஐயோ ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ. இப்ப நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சக்தி மேடம் கூட இல்லையே. 2 நாளைக்கு இந்த பாஸ சமாளிக்கணுமே. ஏய் ரன்பீர் வா. பாஸ் இந்த வந்துட்டேன் பாஸ். சக்தி வந்தா டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி கேட்கலான்னு பார்த்தா 2 நாளைக்கு வரமாட்டான்னு சார் சொல்றாரு. கால் சரியானதுக்கு அப்புறம் தான் வருவா. இப்ப என்ன பண்றது? மா கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிட. ரொம்ப பசிக்குதேம்மா, என்ன பண்றது? அத்தை லஞ்சுக்கு என்ன சமைக்கட்டும்? சுந்தருக்கு என்ன வேணுமோ செஞ்சிருமா, நமக்கு எப்பவும் போல ஏதாவது பண்ணிட. சரிங்க அத்தை. ஏய் சக்தி, என்ன நீ? இரு வர. ஏய் ஏய் ஷோ, இப்போ எதுக்கு நீ தனியா கீழ இறங்கி வர? கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேன்ல. தவறி கீழே விழுந்துட்டேன்னா என்ன ஆகுறது? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. சும்மா நடக்கணும் போல இருந்துச்சா, அதனால தான் வந்தேன். அதுவும் மாடியில இருந்து கூப்பிட்டா கிச்சன்ல இருக்க உனக்கு எப்படி கேக்கும்? அதான் நானே மெதுவா நடந்து வந்துட்டேன். ஆமா, ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிரு. சரி வா, என்ன புடிச்சுக்கோ. இல்ல நானே புடிச்சுக்கிறேன். வா பாத்து, பொறுமையா பொறுமையா. வா உட்காரு. பாட்டி என்ன செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட்டிங்கா? அக்கா கிச்சன்ல மிச்ச மீதிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுங்க. பாவம் பாட்டி சாப்பிட்டோம். ஏய் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எனக்கு போய் மிச்ச மீதி எல்லாம் போட சொல்லுவேன்? எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் வேணா செக் பண்ணிட்டு சொல்லட்டுமா? என்ன திமிரா பேசுறா பாத்தியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா திமிருன்னு சொல்றீங்க, பதில் சொல்லாம இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லாம என்ன தென்னாவட்டா இருக்கான்னு சொல்வீங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அடியே அடியே, உன்கிட்ட போய் மனுஷா பேசுவானா? அப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எப்படி பேசுறாள், மடக்கு மடக்கு பேசுறாள. மா அக்கா சாப்பிட வேலைய பாருங்க. எங்க? தோ இங்க இருக்கு பாரு. போன் எந்த இடத்துல வச்சிருக்கா பாரு. அனு சொல்லுடி. அக்கா, உன் கால் வலி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லடி, நடக்க முடியுதா உன்னால? லைட்டா நடக்கிறேன், ஆனா ஸ்ட்ரெயின் பண்ணா வலிக்குது. பேசாம நம்ம வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன். இப்ப வேணாம் அனு, கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன். சரி, அங்க உனக்கு ஹெல்ப்புக்கு யாரு இருக்கா? யாருமே இல்லடி. என்ன சொல்ற? மீனாட்சி அக்கா என்ன பண்ணுது? அக்காக்கு கிச்சன்ல வேலை செய்யவே கரெக்டா இருக்கு, இதுல என்ன எப்படி பாத்துக்க முடியும்? மாமா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க, அத்தை எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஆமா, அந்த கிழவி அங்க இருக்க மிச்ச மீதில தின்னுட்டு சும்மா தானே இருக்கு. அத ஹெல்ப்புக்கு வெச்சுக்க வேண்டியதானே? இவள அடியே வாள இருந்த குரங்க, நான் மிச்ச மீதி சாப்பிடுறேன்னு யாரடி உனக்கு சொன்னா? வந்த உன் வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். ஏய், நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன், எதுக்கடி சிரிக்கிற? ஐயோ பாட்டி, வாழ இருந்த குரங்குங்கிறீங்க, அப்புறம் அந்த குரங்கோட வாழை எப்படி ஒட்ட நறுக்குவீங்க? அத நினைச்சுதான் சிரிக்கிறேன். வா, உன் வாளை ஒட்ட நறுக்கி காட்டுறேன். உங்க அக்கா பெரிய மகாராணி, அவளுக்கு நான் பணிவிட செய்யணுமா? இந்த வீட்டுக்கு வரும்போது பிச்சைக்காரி மாதிரி வந்தா, ஆனா இங்க இருக்க கவனிப்புல
மகாராணி மாதிரி ஆயிட்டா. அது பத்தாதா இதுக்கு மேல அவளை கவனிக்கணுமா? பாட்டி அவளுக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அதனால தானே கவனிச்சுக்க சொல்றேன். உங்களால முடியலனா வயசாயிடுச்சு முடியலன்னு சொல்லிட்டு போங்க. ஆ, அத விட்டுட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? அப்புறம் சுகர் பிபி அதிகமாயிடாது. ஏய் யாருக்கடி வயசாச்சு? இன்னைக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன். என் வயசுக்கு நீ வந்தா இருக்கிற இடம் தெரியாம போயிடுவ, புரிஞ்சுக்க. ஐயோ, அந்த வயசு வரும்போது பாத்துக்கலாம் பாட்டி. முதல்ல போன் அக்கா கிட்ட கொடுங்க. ஆமா, எனக்கு மட்டும் உன்கிட்ட பேசணும்னு ஆசையா? குடுங்க. அனு, மாமா அங்க இருக்காரா? இருக்காருக்கா, அவர் கேபின்ல இருக்காரு. போன கொஞ்சம் அவர்கிட்ட கூட. இரு லைன்ல இருத்தாரு. பாத்து பாத்து. சார் காஃபி சார். எக்ஸ்கியூஸ் மீ மாமா. ஐ எம் பிஸி, அப்புறமா வா. மாமா, அக்கா லைன்ல இருக்கு மாமா. உங்ககிட்ட போன் கொடுக்க சொல்லிருந்தாங்க. ஐயோ, ஆபீஸ்ல இருந்தாலும் வேலை செய்ய விட மாட்டேன், வீட்ல இருந்தாலும் வேலை செய்ய விட மாட்டேன். இவளோட இம்சையா போச்சு. மாமா பார்த்தா தெரியல, நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்ல இருக்கேன். போன அப்படியே ஸ்பீக்கர்ல போடு. சூப்பர் சூப்பர். சொல்லு மாமா, என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல என்னமா பண்ணுவாங்க, வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன என்ன பண்ற? உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. அப்படியா? ஆமா மாமா. மாமா மாமா, என்னம்மா? ஐ லவ் யூ சொல்லுங்க மாமா. ஏய், இல்லம்மா, அதெல்லாம் இப்படி போன்ல கேட்க கூடாதும்மா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பொறுமையா வந்து வீட்டுக்கு வந்து ரூம்ல வச்சு உன்கிட்ட ரூம்ல வச்சு. இல்ல, இதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். என்ன? ஓகே மாமா, ஐ அம் வெயிட்டிங். ஓ சரி சரி, வச்சிரட்டுமா? மாமா, எனக்கு கால் வலி எப்படி இருக்குன்னு கேட்கவே இல்லையே. சாரிம்மா, கொஞ்சம் வேலை பிஸில இருந்தேன், மறந்துட்டேன். கால்வலி எப்படிடா இருக்கு? நீங்க கேட்ட உடனே எனக்கு ஜில்லுன்னு இருக்கு மாமா. ஜில்லுன்னு இருக்கா? கால்வலியா? புரியல. இல்ல மாமா, மனசு. சரிம்மா, வச்சிருட்டா? மாமா மாமா, என்னம்மா சொல்லுமா? வரும்போது மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரீங்களா? அவ்வா. கண்டிப்பா வாங்கிட்டு வர்றேம்மா. சரி, ஓகே மாமா, பை. பை 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 பை. என்ன மாமா, அக்கா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர சொன்னாளா? ஏய், உனக்கு எப்படி அது தெரியும்? காதுல ஏதோ ப்ளூடூத் மாட்டிருக்கியா என்ன? அதெல்லாம் தெரியும் மாமா. போ, போய் வேலையை பாரு. அத்தை, நான் போய் சமைக்க போறேன். சரிம்மா, ஏதோ பண்ணு. பாட்டி, நான் மாடிக்கு போகணும். மாமா வரதுக்குள்ள நான் ரெடி ஆகணும்ல. என்ன கொஞ்சம் மாடி வரைக்கும் கொண்டு போய் விட முடியுமா? அவன் சாயங்காலம் தானே வருவான், அதுக்குள்ள இப்ப என்ன அவசரம் உனக்கு? ஐயோ பாட்டி, இந்த காலை வச்சுட்டு சட்டன்லாம் ரெடி ஆக முடியுமா? இப்ப ரெடி ஆக ஆரம்பிச்சாதான் ஈவினிங் மாமா வரதுக்குள்ள ரெடி ஆக முடியும். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்ன பின்ன தாத்தா வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ அல்வாவுக்கும் அர்த்தம் தெரிஞ்சாதானே இதெல்லாம் புரியும். அவரே இதுக்கு வாங்கி கொடுக்கணும். எங்க வீட்டு பக்கத்திலேயே சூடா அல்வா கிண்டுவாங்க. நினைச்சப்பெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவது தெரியுமா? நீங்க எல்லாம் ஆறி போன அல்வா தான் சாப்பிடுவீங்க. கடையில வாங்கி தின்ற மூதேவி. ஆறி போன அல்வாவா இருந்தாலும் புருஷன் கையால ஊட்டி விடுற மாதிரி ஆகுமா? அதான் சொன்னேன்ல, உனக்குலாம் சொன்னா புரியாது. இப்ப என்ன மாடிக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல போன் போடவா? ஐயோ 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 ஐயோ, நானே கூட்டி போய் தொலைக்கிறேன். வா. வானா எப்படி? வாங்க, வந்து வாட்டமா கூட்டிட்டு போங்க. வாட்டமா வேற வரணுமா? போடு கைய. ஏமா, கழுத்து 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 கழுத்து. மெதுவா 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 பிடிச்சுக்கோ. பாட்டி, எனக்கு தானே கால் உடைஞ்சிருக்கு, நீங்க எதுக்கு சீன் போடுறீங்க? என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? ஐயோ அப்பா, என் கழுத்து. கழுத்து கழுத்து தான். ஐயோ
ஐயோ பாட்டி என் கால் பாட்டி. பாட்டி பாட்டி, ஏய் என்ன? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல, ஆமா ரொம்ப வெறுப்பேத்துறேன்ல. ஆமா. உங்களை மட்டும் இல்ல, உங்க பொண்ணையும் நான் பயங்கர கஷ்டப்படுத்துறேன்ல. இப்ப என்ன சொல்ல வரா இவ? சொல்லுங்க பாட்டி. ஆமாண்டி, என்னையும் கஷ்டப்படுத்துற, என் பொண்ணையும் கஷ்டப்படுத்துற. நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்கல்ல. ஆமாண்டிம்மா, நீ மட்டும் வரலன்னு வையே, நானும் என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். சாரி பாட்டி. பரவாயில்ல விடுமா, இப்போ ஒன்னும் கெட்டு போல. நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறமா நானும் என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. ஆனா நான் போயிட்டா உங்க திமிர்த்தனத்தை யார் அடக்குவா? நீங்களும் உங்க பொண்ணும் ரொம்ப ஆட்டம் போடுவீங்களே. பாட்டி, கடவுள் எப்பவுமே கெட்டவங்களை அழிக்க அவரே நேர்ல வர மாட்டாரு. என்ன மாதிரி மனுஷங்களை தான் அனுப்புவாரு. நான் உங்க திமிர அடக்க வந்தவன், புரியுதா? புரியுது. முதல்ல என்ன உட்கார வைங்க. உட்கார் உட்கார். அப்பப்ப கால் கால். ஏய், யாரோட திமிர அடக்க வந்தவ சொல்ற? நான் அதை பாத்துறேன். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள். ஐயோ போது, நிறுத்துறீங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது மொக்கையா பஞ்ச் பேசிக்கிட்டு. அந்த தலைக்கான எடுத்து கொடுங்க, படுக்கணும். ச்சே. இந்தா. சரி சரி பாட்டி, என் காலை தூக்கி மேல கட்டில் மேல வைங்க. என்னது? உன் காலை தூக்கி நானு கட்டில் மேல வைக்கணுமா? ம். நீ பச்சை குழந்தை, உன்னை அப்படியே தொட்டில போட்டு தாளாடுறதுக்கு. ஏய் சி போடி. ஒரு போன் இப்ப மட்டும் பண்ணேன்னு வைங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. நீங்களா செஞ்சீங்கன்னா சாதாரணமா போயிடும். அதே நான் தானா செய்ய வச்சேன், விளைவுகள் விபரீதமாயிடும், பாத்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதையே என் காலை தூக்கி கட்டில் மேல வைங்க. ஐயோ, இப்படி சொல்லி சொல்லியே என் உயிரை வாங்குறேடி. அம்மா, சீக்கிரம் சீக்கிரம். பாட்டி பாட்டி பாத்து பாட்டி, கால் வலிக்குது பாட்டி, பாத்து அடிபட்டிருக்குல. ஐயோ அம்மா, இந்த கனங்க இருக்குதேடி உன் காலு. காலெல்லாம் பிடிக்க வேண்டியது. ஐயோ அம்மா, நல்லா வேணும் பாட்டி, நல்லா தூக்கி வைங்க. அம்மா 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 அப்பா. அம்மா. ஐயோ அம்மா, இடுப்பு பிடிச்சிச்சேடி. ஐயோ அம்மாடி. என்னாச்சு பாட்டி? இடுப்பு பிடிச்சிச்சுடி. ஓ, இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? நான் கூட இடுப்பு உடைஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். சரி சரி, கீழே போயிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சூடா காஃபி கொண்டு வாங்க. ஏன் உடனே கொண்டாந்து கொடுத்தா குடிக்க மாட்டீங்களோ? பாட்டி, நான் தூங்க போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ அம்மா, அப்பப்பா சுபத்ரா, முடியலையே. அப்பா அம்மா, யாடி இருக்க, நல்லா வேணும். அம்மா அப்பா. சுபத்ரா, அம்மா சுபத்ரா. அப்பப்பா, என்னமாச்சு? என்னால முடியலம்மா. என்ன உள்ள கூட்டிட்டு போய் பெண்ட கட்டிட்டாளா? ஆமாம்மா. உனக்கு எப்படி தெரியும்? அவ உன்னை பிளான் பண்ணி தானே மேல கூட்டிட்டு போனா, வேற என்ன செய்வா? அதுவும் சரிதான். அவ வேற எதுக்கு என்ன பாசமா கூட்டிட்டு போவா? அப்பா, என்னாச்சுமா? இடுப்பு பிடிச்சி சுளுக்கிச்சுமா. திரும்ப கூட முடியலம்மா. அம்மாடி, கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுறியாமா? என்னால சுளுக்கெல்லாம் எடுக்க முடியாது, வேணும்னா தைலம் தடவிக்கோ. ஐயோ, அதெல்லாம் பத்தாதுமா, சுளுக்கு எடுத்துதான் ஆகணும். அப்படி என் செல்லல்ல, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. சும்மா சும்மா தொல்லை பண்ணாதம்மா, நானே செம கடுப்புல இருக்கேன். பாட்டி, நீங்க எதுக்கு அதே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன, சுளுக்கு தானே எடுக்கணும்? வாங்க, நான் எடுத்து விடுறேன். அட, நீ சுளுக்கெல்லாம் கூட எடுப்பியா? நல்லா எடுப்பேன் பாட்டி, வாங்க. எங்க எனக்கு சுளுக்கு எடுத்து விடு பார்க்கலாம். வா. ஐயோ, அம்மா. பாட்டி, என்ன இது சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து யூனிஃபார்ம் கழட்டி விடுங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க? நான் எப்படியோ நின்னுட்டு போறேன், நீ சுளுக்கு எடுத்து விடமா. பாட்டி,
இங்க வேண்டாம் பாட்டி, நம்ம தனியா போயிடலாம். அப்பதான் நல்லா வாட்டமா இருக்கும். அப்படியா? ஆ, சரி வா போலாம். அம்மா சொன்னா கேளு, வேண்டாம் தைலம் தடவிக்கும், எல்லாம் சரியா போயிடும். ஆட போமா, நீ தான் சுளுக்கு எடுத்து விட மாட்டேன்ற. விடு, நான் பாத்துக்கிறேன். நீ வா போலாம். எனக்கு என்ன, போ போயிட்டு வா. பாட்டி நீங்க வாங்க பாட்டி. ஆ, வா வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, ஆ, மெதுவாடி, பாத்து, மெதுவா, பாத்து, மெதுவா, மெதுவா. சீக்கிரம் வாங்க, ஐயோ, பா. வாங்க. ஏமா அது? நீ சொன்னா கேட்க மாட்டே, போ போ போய் பட்டுட்டு வா. என்ன பண்றது, தலையெழுத்து. ஐயோ அம்மா, என்னம்மா ஏன் இப்படி? பாத்து பொறுமையாம்மா, நான் பயந்தே போயிட்டேன். சரி படுக்கணும்னா உள்ள போய் படுக்க வேண்டியதானே, எதுக்கு ஏன் கால்ல வந்து படுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் படுக்க வரலம்மா, இப்பதான் தவழ்ந்து வந்து சேர்ந்தேன். அம்மா பாத்து. இருமா இருமா. ஐயா அம்மா, அம்மா, ஆ இருமா இருமா. மெதுவா 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 மெதுவாமா. ஐயோ, என்னம்மா? ஓ அம்மாடி சுபத்ரா, ம், உன் பேச்ச கேட்காம போன பாரு. எனக்கு இதுவும் வேணாம், இதுக்கு மேலேயும் வேணாம். அந்த மீனாட்சி என்ன கூப்பிட்டது சுளுக்கி எடுக்கிறதுக்கு இல்லம்மா, இடுப்பு எலும்ப உடைக்கிறதுக்கு தான். அம்மா, அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன சந்தோஷமா அவ ரூமுக்கு கூட்டிட்டு போனா. பாட்டி வாங்க வாங்க வாங்க. பாத்து. ஆ, இங்க வாங்க இங்க வாங்க. பாட்டிமா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒட்டு மொத்தமா சரி பண்ணிடுவேன். உனக்கு வர்மகள் எல்லாம் கூட தெரியுமா? எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நீங்க இப்ப எடுத்து மட்டும் காட்டுங்க. என்னடி மணி, ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி இடத்த மட்டும் காட்ட சொல்ற? ஐயோ. நான் எந்த இடத்தன்னு காட்டுவேன். இந்த பாரு, இங்க புடிச்சு, இந்த இடத்துல புடிச்சிருக்கு. இங்க கூட புடிச்சிருக்கு. ஓ பாட்டி, உங்களுக்கு உடம்பு முழுக்க சுளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நீங்க பெட்ல அப்படியே அபவுட் டர்ன் பண்ணீங்கன்னா நான் மொத்த சுளுக்கே எடுத்துருவேன். ஓ, அவ்வளவு ஆர்வமா? பாட்டி, இன்னைக்கு நீங்க வசமா மாட்டீங்க. என்னமா ரொம்ப நேரமா அது யோசிக்கிறே? இதோ வந்துட்டேன் பாட்டி. இதோ இதோ. பாட்டி, இங்க வலிக்குதா? ஆமாண்டிமா. அட 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 அட. ஏய் மீனாட்சி, உன் கைப்பக்குவம் இருக்கே, சமையல்ல மட்டும்தான் நினைச்சேன். ஆனா சுளுக்கு எடுக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா. ஐயோ ஐயோ, இதுதாம்மா நடந்தது. அந்த மீனாட்சி சக்தியோட அக்கான்றதை நிரூபிச்சிட்டா. அந்த சக்தியோட கை உலக்கண்ணா, இவ கை கட்டமாற கை. என்ன அடி, என்ன இடி. என்னம்மா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பதில். என்ன இது, இவ்வளவு நிறைய பொண்ணு இங்கதானே இருந்தா, எங்க போனா ஆளே காணோம். அப்பா, இவன் என்ன மேல இருந்து வரா? ஆமாடி, நீ எப்பமா மாடிக்கு போன? நீ சொல்ல ஆரம்பிச்சல அப்பவே கிளம்பிட்டேன். எப்படியும் நீ அடி வாங்கியிருப்ப, அத தானே சொல்ல வந்த. அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, ஆளை விடு. வர வர நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. என் பொண்ணு கூட என்ன காமெடி பீஸா தான் பாக்குறா. அந்த சக்தி என்னடான்னா என்ன எட்டி ஒதுக்கிறா. இந்த மீனாட்சி என்னடான்னா தூக்கி போட்டு மிதிக்கிறா. இவங்களுக்கு மத்தியில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடவுளே. என்ன
காப்பாத்துப்பா. பாட்டி ஆ? பாட்டி கொஞ்சம் இங்க வாங்கல. ஐயையோ, மறுபடியும் என் உடம்பு தாங்காதுடா சாமி. பாட்டி பாட்டி ஊர்லயே இல்லம்மா, போயிட்டா. ஐயோ, வழி தவறி எங்க போறதுன்னே தெரியலையே. ஐயோ, அப்படி அப்பப்பா.